Hello guys, welcome to DHK channel. வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு வழியா நம்ம ஆவணம் எதிர்பார்த்துட்டு இருந்த விடாமுயற்சி டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோல விடாமுயற்சி டீசர் எப்படி வந்திருக்கு, விடாமுயற்சி டீச்சரோட அக்கு வேறு ஆணி வேறு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து அஃபீஷியல் ரீமேக் ஆஃப் Breakdown 1997 வந்த திரைப்படம், ஹாலிவுட் திரைப்படம். அது ஒரு அஃபீஷியல் ரீமேக் தான் விடாமுயற்சி. நம்ம அஜித் சார் வந்து மகிழ் திருமணை கூப்பிட்டு எனக்கு பிரேக்டவுன் திரைப்படத்தை ரீமேக் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட அஃபீஷியல் ரீமேக் ரைட்ஸ்லாம் வாங்கி தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து அன்அஃபீஷியலாக இது வந்து நமக்கு தெரிய வந்த நியூஸ். அஃபீஷியலாக அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து இது வந்து 100% வந்து அஃபீஷியலாக ரைட்ஸ் வாங்கி பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் விடாமுயற்சி. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அதே தான் பிரேக்டவுன் படம் பார்த்துட்டு, பிரேக்டவுன் படத்தோட டியூரேஷன் வந்து 1 மணி நேரம் 33 நிமிஷம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம தமிழில் எடுக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படம் வந்து 2 மணி நேரம் 33 நிமிஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் இருக்குது. எப்படின்னா, நம்ம அஜித் சாரும் அவங்க ஒய்ஃபை திருசா அவங்களும் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போது பிரேக் டவுன் ஆகி சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்கில் வந்து திருசா வந்து நான் போய் அந்த ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணுறேன், நீ சரி பண்ணிட்டு பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து சரி பண்ணிட்டு சரி ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா திருசா மிஸ்ஸிங். அப்புறம் வந்து திருசாவை தேடி அஜித் சார் போகிறாரு. அப்போ தேடி போகும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எப்படி இழுத்துட்டு போக போகிறாங்க, எப்படி காதல் காட்சிகள்லாம் வந்துச்சு, எப்படி இழுக்க போகிறாங்க எனக்கு தெரியல. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் திரைப்படம் வந்து கிரிப்பாக பிடிக்க போகிறாரா. மகிழ் திரும்பியோட ரைட்டிங் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் இருக்குது. ஏன்னா மற்ற பாட்டெலாம் வந்து சூப்பராக பரட்டிடுவார், அது எந்த சந்தேகம் கிடையாது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் என்ன பண்ண போகிறாருன்றதை நான் காத்துட்ருக்கேன். அந்த அப்படி திருச்சாவை தேடி போகும்போது அப்போ வந்து திருச்சாவை எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி அந்த லவ்க்குலாம் செட் ஆச்சு, அந்த மாதிரியான ஒரு சீக்வல் மாதிரி எடுப்பாரா, இல்லை வேறு மாதிரி யூனிக்காக ஒரு ட்ரை பண்ணுவார், யாருமே ட்ரை பண்ணாத ஒரு ட்ரை பண்ணுவாரான்றதான் நம்ம படம் பார்க்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து பிரேக்டவுன் திரைப்படத்தோட அப்படியே சாயலாக தான் இருந்துச்சு. நம்ம டீசர் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் ரிசபிள் பண்ண முடியும். நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பிரேக்டவுன் திரைப்படத்தை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே அந்தளவுக்கு ஒரு மாற்றம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா, அதில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எதுவுமே இருக்காது. ப்ளைனாக வந்து ஓகே படம் ஆரம்பிக்கும், அதில் வந்து அவங்க மிஸ் ஆகும், நம்ம ஹீரோ வந்து தேடுவார், கடைசியாக வந்து ஹீரோயினை கண்டுபிடிப்பார், அதோட படத்தை முடிச்சிடுவாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ண போகிறாரு. ஹாலிவுட் ஸ்டஃப்பில் பண்ண போகிறான்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா டீசர் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டைலிஷான அவ்வளோ மேக்கிங் வந்து இருந்துச்சு. ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங் வந்து படத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஹாலிவுட் ஸ்டஃப்பில் வந்து ஹாலிவுட் லெவலில் வந்து ஒவ்வொரு சீனும் இருந்துச்சு. அதனால் வந்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அவுட் அண்ட் அவுட் நம்ம அஜித் சார் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கோட ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹாலிவுட் கேரக்டரில் ஒரு பார்க்க போகிறோன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஆனால் விடாமுயற்சி டீசர் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா வந்து திரைப்படத்தில் எந்த டைலாக் இல்லை. அதுக்கு காரணம் வந்து விடாமுயற்சியோட டப்பிங் இன்னும் ஆரம்பிக்கல. அதனால் வந்து மியூசிக் மட்டுமே வச்சு ஃபுல்லாக வந்து இழுத்துட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி வந்து டீசர் பார்க்கும்போது ஒரு கிளாஸியான ஒரு லுக். ஏன்னா வந்து இப்படி தான் டீசர் இருக்கும், இதில் வேறு எதுவும் புதுசாக நம்ம ஆட் பண்ண முடியாது. டப்பிங் ஒன்றும் பண்ணலை, அதையும் தாண்டி ஒரு டீசர் வேணும். அதுக்கு வந்து ஒரு செமையான ஒரு கட் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு பிளாட், ஒரு ஸ்டோரி பிளாட் வந்து ரிவீல் பண்ணுறாரு. அதனால் வந்து எதுவுமே ரிவீல் பண்ணலாம் சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு ஸ்டோரி பிளாட் ரிவீல் பண்ணிட்டாரு. இந்த டீசர் பார்க்கும்போது வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியுது பிரேக் டவுனோட சாயலாக தான் இருக்கும் போதுன்னு. ஆனால் வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியும், மகிழ் திரும்பியோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒன் டே நடக்கக்கூடிய ஸ்டோரிக்கு இந்த மாதிரி டீசர் கட் பண்ண முடியும். ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம வந்து டீசர் கட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து நம்ம இந்த திரைப்படத்துக்கு ஏற்ற டீசர் கட்டுன்றது சந்தேகம் கிடையாது. இன்னொன்று ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வருமா இல்லை விடாமுயற்சி பொங்கலுக்கு வருமான்ற குழப்பம் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க பேசி ஒரு லெவலுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி பொங்கல் 2025 அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அதனால் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வராது, விடாமுயற்சி தான் வரப்போகுது. இந்த பொங்கல் எதுவாக இருந்தாலும் அஜித் சாருக்கு, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு தலை பொங்கல் தான். ஓகே சாரி, ஏகே பொங்கல் தான்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு வந்து விடாமுயற்சி டீசர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, அனிருத் அவரோட பிஜிஎம். அவரோட பிஜிஎம் அவருக்கு வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே இது அனிருத் போட்ட பிஜிஎம் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்கான வந்துச்சுன்றது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா பிஜிஎம் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ரொம்பவே ஒரு என்னப்பா அனிருத் இப்படி ஒரு பிஜிஎம் போட்டிருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிஜிஎம்ல இன்னும் கொஞ்சம் படத்தில் கொடுத்துருவாரு. பட் ஆனால் டீசரில் ரோட்டரி டிசப்பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா பிஜிஎம் வந்து அந்தளவுக்கு ஒரு கிரிப்பான ஒரு பிஜிஎமே கிடையாது. ஏன்னா வந்து டீசரில் ஒரு வாய்ஸ் ஓவரே கிடையாது. ஆனால் மியூசிக்கில் கிரிப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் மியூசிக்கும் அந்த அளவுக்கு இல்லாதனால நமக்கு வந்து ஒரு டீசர் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு டீசராக தெரிஞ்சு. நான் டைலாக்குள்ளே மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் அந்த ஒவ்வொரு சீன் பை சீன் அவங்க காமிச்சிருக்கோ எல்லாமே
அர்ஜுன் என்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம ரெஜினா அர்ஜுன் அவங்களோடது, அப்புறம் ஆரவோட கேரக்டர், எல்லா கேரக்டரும் அந்த அளவுக்கு ஒரு கேட்சியாக இருந்துச்சு. நம்ம அஜித் சாரோட ஸ்டைலிஷ் லுக்குமே வரல இருந்துச்சு. முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து த்ரிஷா அவங்களுக்கு அஜித் சாருக்கும் அந்த ஒரு இதெல்லாம் நகர போகுது. முக்கியமாக த்ரிஷாவை சரௌண்ட் பண்ணி இந்த கதை நகர போகுதுன்றது எந்த கதையும் கிடையாது. நம்ம மகிழ் திருமலையோட ரைட்டிங்கில் நம்ம நம்பிக்கை வச்சு இந்த திரைப்படத்து மேலே ஒரு ஹோப் வச்சுப்போம். உண்மையாலுமே நான் அடித்து சொல்கிறேன், இந்த திரைப்படம் வந்து ஒரு கிளாஸியான ஒரு திரைப்படமாக இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொங்கல் 2025 ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க. அதனால் இப்போ குட் பேட் அக்லி வராதுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குட் பேட் அக்லி பொங்கல் கிடையாது, விடாமுயற்சி தான் வரப்போகுது. இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கா அது தெரியலங்க, பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே, நீங்கள் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டீசர் பார்த்தா என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்றதை மறக்காமல் கண்டிப்பாக காணுங்க. எனக்கு டீசர் பார்த்ததுக்கப்புறம் ஓகேப்பா, ஒரு நாள் நடக்கக்கூடிய ஸ்டோரி, இந்த மாதிரி தான் டீசர் கட் பண்ண முடியும். இதோட பிரம்மாண்டமான டீசர் ஒரே எடுத்தோடனே கட் பண்ணிலாம் வைக்க முடியாது. ஏன்னா வந்து டப்பிங்கும் பண்ணி முடிக்கல, மியூசிக்கும் அவர் சுமாராக தான் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு செமையான ஒரு கட் பண்ணி ஒரு டீசர் மாதிரி விட்டுருக்காங்கன்றதான் சொல்லணும். ஏன்னா வந்து மியூசிக் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, டைலாக் இல்லாதனால கொஞ்சம் வந்து இதாக இருந்துச்சு. மற்றபடி அவரோட டீசர் கட் எடிட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து எல்லாமே டிஓபி ஒர்க்லாம் தரமாக இருந்துச்சு. அதை வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எல்லாமே பக்கா. பட் ஆனால் மியூசிக் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி டைலாக்லாம் இருக்கும்போது இன்னும் படம் வந்து கேட்சியாக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்களோட கருத்து என்ற மறக்காமல் கமெண்ட்ஸில் காணுங்க.